முடிஞ்சதான் செய்ய சொல்லுவார். எல்லாரையும் நேசிங்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க. நீங்க நேர்மையா நடக்கணும். நீங்க பூரண சர்க்குணரா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அதான ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நமக்கு முன்பாக இயேசு வாழ்ந்து காண்பித்தார்ல, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாங்க, உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்த நடப்பேன் ஒப்பு கொடுத்து பாருங்க. உள்ளத்துல சமாதானம் நிரம்பி வழி அப்படியே நதியை போல ஓட ஆரம்பிக்கும். அதுதான் அவருடைய ரகசியம். இப்ப சொல்றீங்களா? அப்படி இதயத்துல கை வைத்து, இயேசுவே, உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீர். நதியை போல என் உள்ளத்திலிருந்து அது பாய்ந்து வர என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.